ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் வந்துட்டு நம்ம கதிர் வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்னத்தை யோசிக்கிறாரு? அவங்க சின்ன மாமனார் வந்து சட்டையை பிடிச்சதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த டைம் பார்த்து பழனி வீட்டில் வந்து உட்காந்து, அதாவது என்னென்ன கேள்வின்னு பார்க்குறேன், அதாவது திண்ணியில் உட்காந்தது ஒரு குத்தமாடா அப்படின்ற அளவுக்கு இவர் ஃபீல் பண்ணிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. ஏமாப்பிள்ள, நீ இன்னைக்கு எங்கேயா வெளியே போனியான்னே, அதாவது எங்கள் பெரிய அண்ணன் வெளியே போயிட்டு வந்ததுக்கு கூடயே நீ வந்ததுனால எங்கள் சின்ன அண்ணன் சந்தேகப்பட்டு ஒவ்வொன்றா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாருன்னு சொன்ன உடனே மூஞ்சி மாறிடுச்சு. உடனே அப்படி இல்லைங்களே, நான் அந்த வழியாக வந்தேன், அவர் அங்கே மார்க்கெட்டு பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தாரு, அதனால கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு ஒரு பிட்டை போட, அதுக்கப்புறம் இப்படியா சொன்னார், ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டு வாங்கலான்னு இவர் ஒரு பிளான் பண்ண, தம்பி மாட்டிக்காத அப்படின்னா கேட்குறாரா. கடைசியில் நம்ம கதிர் வாய் விட்டுட்டு இருக்க, உங்கள்கிட்டயும் சொல்லிட்டாங்களா, அந்த விஷயம் தெரிஞ்சோடனே நீங்கள் பதறிட்டீங்களா அப்படி இப்படின்னு விட்ட போட, கடைசியில் ஆஹா முழுசாக நினைக்கிறதுக்குள்ளே முக்காடு வெளியே வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இவர் என்ன பண்ணிட்டார்னா, அது முழுசாக உண்மையை சொல்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ராஜி வேற ஒரு பக்கம் வந்து நின்று, நம்மளா வளர பார்த்தோமோன்ட்டு உஷாராகி உள்ளே ஓடிட்டாரு. தம்பி உஷாராயிட்டார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ராஜு ஒரு பக்கம் இவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான்னு சொல்ல கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா, நம்ம சரவணனுங்க, அதாவது இன்னமும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், மாடா எதுக்கடா பேசுகிற, அரைஞ்சு பல்லக்கெல்லாம் தட்டிடுவேன்னு கோமதி அம்மா ஒரு பக்கம் வார்னிங் கொடுத்தாலுமே இவர் மறுபடியும் போய் நின்று ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ரெண்டாவது வாழ்க்கையும் இப்படி ஆகிடுமோ, லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க, எப்படா லவ்வெல்லாம் வந்துச்சு, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் மீனா ஒரு பக்கம் தங்கமேலுக்கு கால் பண்ணி வீட்டில் விஷயத்த சொல்லிட்டேன்னு சொன்னோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போதோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.